நீங்க அந்த முந்திரி தோப்புக்குள்ள போய் இருங்க, நான் கொடுத்த இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. என்னடா தொழில் பண்ற? சீப்ப ரப்பா போடாத, சாப்பிட்டா போட. நிறுத்து நிறுத்து நிறுத்து. பார், லெப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு பாரு. இப்படி வா, லெப்ட் வா. இப்ப நூல் கட்டின மாதிரி வருதா? அப்படி வெட்டு. நானும் பல பேர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டேன் சார். யாருமே எனக்கு இவ்வளவு விவரமா சொல்லி தரல. நீங்களே எனக்கு குருநாதரா இருந்திருக்கலாம் சார். இந்த பார், பேசிக்கிட்டே விட்டுட்டா பாரு. இங்க பாரு, பேசுற பாரு. சித்தப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆளுக்கு தொழிலே தெரியலமா, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே சொல்லி தர்றாருங்க. சித்தப்பா வாங்க, பாதியிலே விட்டுட்டு போனா தொழிலுக்கு துரோகம் பண்ற மாதிரி. வாங்க சித்தப்பா. ஐயா, எதுக்குடா கணேசா என்ன தர தரன்னு இழுத்துக்கிட்டு வர? முக்கியமான வேலையா இருந்தல்ல. இது என்ன? ஐயோ, யார் திறந்தது? இது ஏன் போட்டியே? துபாயில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? முடி வெட்டிக்கிட்டு இருந்தேன். கோடீஸ்வரன் சொன்னீங்க? ஆமா ஆமா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு எல்லாம் முடி வெட்டுவேன், ஷேவ் பண்ணுவேன். சுமாரான வருமானம் தான். அட பாவி, எவ்வளவு பெரிய குண்டு தூக்கி தலைமையில போட்டுட்டேன். அன்னைக்கு ஏர்போர்ட்ல இந்த பொண்ணை பார்த்து சாண பிடிச்ச கத்தி மாதிரி பல பலன்னு இருக்கான்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் ஒவ்வொரு சந்தேகப்பட்டேன். அப்ப ஒனாசிஸ் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? என் கடைக்கு வர்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல ஒரு மூதேவி தான் ஒனாசிஸ். உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட ஓஹோன்னு சொல்லிருக்கேன். இப்ப எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கேன்? உங்க 2 பேரு கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சு வைக்கிறேன். இதுல தாள வேற. நான் பாத்துக்கிறேன் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க கல்யாணத்தை நீ எப்படி நடத்தி வைக்க போற? நாளைக்கு மாலதியோட அப்பா வேற உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. நீங்க 2 பேரும் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சு சும்மா இருங்க. மாலதி அவ அப்பா கிட்ட என்ன பத்தி என்ன சொல்லிருக்காளோ அதே மாதிரி பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சு கிழிச்சிங்க. ஏற்கனவே இவரை பத்தி எங்க அப்பா கிட்ட பயங்கரமா பொய் சொல்லிருக்கேன். இதுக்கு மேல நீங்களும் பொய் சொல்லுங்க. ஒரு நாள் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எங்க கதி அதோ கதிதான். மாலதி, என்ன மறந்துருமா? நான் ஏதாவது மடத்துல சேர்ந்து சாமியாரா போயிடுறேங்க. உன் முகத்துக்கு அதாமா சரியா இருக்கும். கணேசா, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க காதல் பொய்யிலேயே ஆரம்பிச்சது. அதே பொய்யில போய் உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். அம்மாடி, நாளைக்கே உங்க அப்பா பெரிய திருவடியை மீட் பண்ணி நான் கோடீஸ்வரன் ஒனாசிஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆசத்தை ஆசத்திடுறேன். கணேசா, கவலைப்படாதடா, உட்காந்து பழம் சாப்பிடு. இந்த ஊர்ல பூமிநாதன் ஒரு பெரிய மனுஷன். எல்லாத்தையும் எதுக்கு 2 தடவை சொல்றீங்க? அது சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கமா போச்சு. நான் பிறந்த உடனேயே குவா குவான்னு 2 வாட்டி கத்தினேனா. மேல சொல்லுங்க. அந்த பூமிநாதனுக்கு மந்திரி இன்னைக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க போறாரு. அதனால ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். பெரிய மனுஷங்க என்ன என்ன மாதிரி எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்களோ? ஐயோ, காணுமே. எங்க? ஐயோ, காணுமே. படாத மாடுபட்டு கண்டுபிடிச்சானே. இவர்தான் என் சம்பந்தி. மலைகுடால இருந்து நேரா வந்திருக்காரு. சின்னவனாசின்னு செல்ல பேர் இவருக்கு. அட நீங்க வேற ஒய்ஃப காணோம்னு தேடிட்டு இருக்கிறேன். துபாய் அது இதுன்ட்டு. இந்த ஆள வந்தார் எப்பொழுதுமே அப்படித்தான். பெரிய மனுஷங்க பாத்திக்கு ஒய்ஃபோட வருவான், காணாம அடிச்சிருவான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒய்ஃபு தானா வந்துடும். ஹலோ குப்புசாமி, யார் தெரியுதா? என் சம்பந்தி துபாயிலே வந்திருக்காரு. ஒனாசிஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவரு. கொஞ்சம் சும்மா இருக்கையா, ஒய்ஃப காணோம்னு தேடிட்டு இருக்கேன். துபாய்க்கு பாயிட்டு என்ன இவனும் பொண்டாட்டியை காணுங்கிறான். சம்பந்தி, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆள வந்தாரும் குப்புசாமியும் ஒரே பொம்பளைய தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க.
அதான் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி கூட்டத்துல இந்த மாதிரி அசிங்கம்லாம் ரொம்ப சகஜம். வாங்க நீங்க. வணக்கம் மிஸ்டர் பூமிநாதன். வணக்கம் வணக்கம். அண்ணனுக்கு தான் வாரிய தலைவர் பதவியை மந்திரி கொடுக்க போறாரு. ஏன் சம்பந்தியா இவர் என்ன வாரி கொட்டிட்டாருன்னு இவர் கையில வாரியத்தை கொடுக்குறாங்க? ஆமா, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியே காணுங்க, யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. நீங்களாவது பாத்தீங்களா? உங்க பொண்டாட்டினா லைட் ஹவுஸ்ல நின்ன இடத்துல இருந்தா தெரியறதுக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்குது? கூட்டத்துல எல்லாருமே பொண்டாட்டி காணும் தேடிக்கிட்டு இருக்கானுவா? எல்லாரும் தேடுறது என் பொண்டாட்டி தாங்க. அப்படி எங்க போய் சிக்கிக்கிட்டாங்க? அத என் பொண்டாட்டி வந்தாச்சு மந்திரியோட. விசாலம் விசாலம் விசாலம், பேரே விசாலமா. கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இவங்க தானே? இவங்களேதான். வணக்கம். உங்களுக்கு கிடைச்சாச்சு. எங்க? இதோ. சம்பந்தி, நான் சொன்னது சரியா போச்சு. நம்ம உண்மையிலேயே பெரிய மனுஷன் கூட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன இளவு கூட்டம் இது? 50 ஆம்பளைங்களுக்கு 25 பொம்பளைங்க தான் உட்கார்ந்து இருக்குது. என்னங்க? யாரையுமே இப்ப நம்ப முடியல. நானே செக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிம்மதியா வீடு போய் சேருவேன். வெடி குண்டு கிடையாது. தம்பி வா. குனியாது. உங்களுக்கு குனிஞ்சா பிடிக்கும். அப்ப குனிஞ்சா பிடிக்கும், இப்ப குனிஞ்சா வெடிக்கும். அப்படிங்களா? 1 மினிட். நோ ப்ராப்ளம். நானே குனிஞ்சு வாங்கிக்கிறேன். இப்ப நாம எதுக்கு குடியிருக்கோம்னா, பூமிநாதன் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க போறோம். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர், குடும்பத்தையே தியாகம் செய்தவர். இப்ப நீங்க பாத்தீங்களா மாலை போட்டத? அவரை பத்தி நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சம்பந்தி, விஷயம் முத்தி போச்சு. இருக்க ஐயா. என்ன சுலுக்கா? பின்ன என்ன முறுக்கா? முறுக்கிக்கிட்டதுனாலதானே சுலுக்க. ஒரு நிமிஷம் வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன சத்தம்? இடுப்புல தாயத்து கட்டியிருக்கேன். குண்டு இல்லையே. குண்டு இல்லைன்னு பண்ணாதீங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். உட்காருங்க உட்காருங்க. உட்கார்றேன். உட்காருங்க. ஒரு நிமிஷம். என்ன சேவ் பண்ண போறியா? சுலுக்கு எடுக்க போறேன். ஆமா, இந்த சுலுக்கு உங்களுக்கு அடிக்கடி வருமா? அதை ஏன்பா கேக்குற? முக்கியமான நேரத்துல தான் வருதுப்பா. அன்னைக்கு பார்த்து கொடியேற்றுறதுக்கு நீங்க தான் வரணும்னு நானுங்க கொடியை ஏத்திட்டு பறக்குதான்னு மேல பார்த்தேன். மழுக்குன்னு சுருக்கிக்கிச்சு. அப்படியே ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். சுலுக்கிட்டு இருந்த நரம்ப அப்படியே இருங்க. அப்படியே ஒரு வினாடி எல்லாம் சரியாயிடும் பாருங்க. அப்படி அப்படி இருங்க இருங்க இருங்க. என்னப்பா ரேடியோ மாதிரி ஆகிட்டேன். ஓகே, இப்ப எப்படி இருக்கு? தம்பி, எத்தனையோ பேர் எனக்கு சுழுக்கு எடுத்திருக்காங்க, ஒரு பய சரியில்லை. நீ தான் எதமா சுகமா எடுத்த. ஆமா, நீ யாரு, எங்க இருக்க? என் பேரு வடிவேலுங்க. நம்ம பெரிய திருவடி வீட்டு சம்பந்தி ஆக போற. இத்தனை வருஷமா துபாயில தான் இருந்தேன். துபாயில என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? துபாயில தினம் தலைக்கு மேல பிரச்சனையோட ஒரு 50-60 பேர் வருவாங்க. எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சுக்கிட்டே உட்காருவாங்க. அவ்வளவு மரியாதை இல்லன்னா வேலை ஆகாத. அவ்வளவு பேருடைய பிரச்சனையும் டீல் பண்ணுவேன். அவங்க தலைக்கு மேல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைப்பேன். எத்தனை சிக்கல், எத்தனை சிடுக்கு, எத்தனை மொட்டை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இருக்கணும். எனக்கு எப்பப்ப சுழுக்கு வருதோ அப்பப்ப நீ எடுத்து விடணும். இதுக்கு பரிகாரமா ஜனங்களுக்கு முன்னால பெருசா ஒண்ணு தூக்கி கொடுக்க போறேன் உனக்கு. அப்படி என்னத்த பெருசா? அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் வச்சா குடுமி, சரச்சா மொட்டை. ஐயோ, அது எங்க தொழிலாச்சா? எங்க தொழில் அதுதான். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லுங்க. ஒண்ணுதான், போலாம் வா. பெரியோர்களே, வாரிய தலைவர் பதவியில ஒரு சிறிய மாற்றம். பூமிநாதனுக்கு கொடுக்க வேண்டிய வாரிய தலைவர் பதவியை இப்ப வடிவேலுக்கு கொடுக்கிறேன். இது அக்கிரமம், அநியாயம். வாரிய தலைவர் பதவி எனக்கு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்தீங்களே. தேர்தல் நேரத்துல 1000 வாக்குறுதி கொடுக்கிறோம், அதெல்லாம் நிறைவேற்றமா? அது மாதிரிதான் இதுவும். போயா. சரக்கு ரெடியா?
ஐயா, கடை ரொம்ப கராரான கடை. துட்டு வச்சிருக்கீங்களா? பவுலு கவலையே படாத, இன்னைக்கு செலவு பூரா என்னது புருவம் வரைக்கும் ஏத்திக்க. சாப்பிடுங்க ஐயா. ஏங்க சரக்கு இப்படி? பிரமாதம்டா, பேட்டரியே போடலடா, வெறும் வாழைப்பழத்தை தான் கலந்து வச்சிருக்கிறானுங்க. பவுல, இன்னாதான் காஸ்ட்லியா குச்சாலும் இதுல இருக்கிற சுகம் வேற எதுலயும் இல்லடா. ஆமா, இந்த பானையில சோத்த போட்டு புதைச்சி கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே எடுப்பானுங்களா? சொண்டி சோறு தலைவா, நம்ம கோவிந்தன் தான் பீச் ஓரமா வித்துக்கின்னு இருக்கிறான். அதை அடுத்த வாரம் வச்சுக்குவோம். வடிவேலு வத்திப்பட்டி குடுற. ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு ஏத்தமா? இருங்க சொல்றேன். அண்ணாத்தா இங்க வா. என்னங்க சாரு என்ன கேக்குறாரோ எல்லாத்தையும் குடுத்துட்டு அவருக்கிட்டயே துட்டியும் வாங்கிக்கோ. வடிவேலு கிளம்புறான். சரிங்க. ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன். ஓஹோ.